இந்த நாளின் செய்தி, who is this Judas? Who is this Judas? யார் இந்த யூதாஸ்? சொல்லுங்கள், யார் இந்த யூதாஸ்? எஸ், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்குமாக. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். 20 முதல் 25 வரைக்கும் வாசிக்கலாம். சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளந்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷரால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆழமான செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரத்தில் சில வார்த்தைகள் உங்களை சுட்டி காட்டுவதாக இருக்கலாம். சில வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையாகவும் கூட இருக்கலாம். சீசர்கள் நடக்க போகிற எதையும் அறியாதவர்களாக, இயேசுவோ எல்லாவற்றையும் அறிந்தவராக அந்த மேல் வீட்டறையில் தம்முடைய சீசர்களோடு இயேசு கூடி வந்தார். என்ன நடக்கப் போகிறது என்று சீசர்கள் ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராக அங்கே இருந்தார். அடுத்து வருகிற ஒரு 12 மணி நேரத்திற்குள்ளாக இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட போகிறார். பின்னர் பிரதான ஆசாரியனிடத்திற்கு அவர் இழுத்துச் செல்லப்பட போகிறார். பிரதான ஆசாரியரிடத்திற்கு இருந்து அவர் பிலாத்துவினிடத்திற்கு விசாரிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறார். பிலாத்துவினிடத்திலிருந்து அந்த நாட்களிலே எருசலேமுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்திருந்த ஏரோதவனிடத்திற்கு இயேசு விசாரிக்கப்படும்படி அனுப்பப்படுகிறார். ஏரோதவனிடத்திலிருந்து மறுபடியுமாக பிலாத்துவினிடத்திற்கு விசாரிக்கப்படும்படி அனுப்பப்படுகிறார். இப்படியாக அலைக்கழிக்கப்படுகிறார். எந்த ஜனத்திற்கு 5 அப்பங்களையும் 2 மீனையும் ஆஸ்வதித்து திருப்தியாய் புசிக்க கொடுத்தாரோ அதே ஜனம் அவரை சிலுவையில் அறையும்படி கேட்டுக்கொள்ள பிலாத்துவும் அவர் கையளித்து விட்டார். இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார், முள்முடியினால் சூட்டப்பட்டார். 42 கிலோ எடையுள்ள சிலுவையை தோளிலே சுமத்தி கொல்கொதாவிற்கு அவர்கள் இயேசுவை கொண்டு சென்றார்கள், இழுத்துச் சென்றார்கள். சிலுவையில் அறையப்படவும் கொடூரமான மரணத்தையும் அவர் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாக சந்திக்க போகிறார். இந்த கடைசி மணி நேரங்களிலே நடந்த இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்ல நான் விரும்புகிறேன். முதல் காரியம் இஸ் டிசையர். இயேசுனுடைய ஆசை, இயேசுனுடைய ஆசை. இன்னும் சில மணி நேரத்தில் நீங்க மரிக்க போகிறதா இருந்தால், இன்னும் சில மணி நேரத்தில்
நீங்க செத்து போவோன்னு தெரிஞ்சா அந்த கடைசி மணி நேரங்களிலே நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள்? சொல்லுங்க, மனசை திறந்து சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. இன்னும் சில மணி நேரத்தில் செத்து போவோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கடைசி மணி நேரத்தில் என்ன செய்ய விரும்புவோம்? சொல்றதுக்கே பயமா இருக்குதோ? பாஸ்டர், என்ன பாஸ்டர் த்ரில்லிங்காக இருக்கேன், என்ன செய்ய விரும்புவீர்கள்? ஐயா சொல்லுங்க, என்ன செய்ய விரும்புவீர்கள்? என்னங்கம்மா? உண்மையை சொல்லணும். உண்மை எதையாகிலும் ஒன்று சொல்லணும்னு சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும். இயேசு தம்முடைய 12 சீஷர்களோடு கூட தனித்து இருக்க விரும்பினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஏன்னா சொல்லும்போது சொன்னால், யார்கிட்டையும் சொல்லாத ரகசியங்களை கூட யார்கிட்ட சொல்லுவாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? நண்பர்கிட்ட கிடையாது. அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எப்படிங்க? இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நண்பர்களிடத்தில் என்னங்கய்யா? நண்பர்களிடத்தில் சொல்லக்கூடாத காரியமும் கூட மனைவியோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், மனைவியோடு. ஆமாம். அன்பான கணவன் மனைவி நெருக்கமாக இருக்கும்போது, யாருமே இல்லை, பிள்ளைங்கள்லாம் இல்லை, நெருக்கமாக இருக்கும்போது மனம் விட்டு பேசுகிறது நண்பர்களிடத்தில் கூட அப்படி இருக்காது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். மனம் விட்டு பேச அவர்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம், கணவன் மனைவியினுடைய அந்த இன்டிமசி தான் அது, அதற்கு ஒப்பிடே கிடையாது. ஒப்பிடே கிடையாது. எல்லாவற்றையும் பேச முடியும். எல்லாவற்றையும் இன் அண்ட் அவுட். அதெல்லாம் நான் வாயாலே சொல்ல முடியாது. இன் அண்ட் அவுட் நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு அவருடைய மனவாட்டி ஆகிய அவருடைய சபையோடு கூட, விசுவாசிகளோடு கூட சாக போவதற்கு முன்பதாக கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க விரும்பினார், தனித்திருக்க விரும்பினார். ஆமென் சொல்வீங்களா? இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் சீசர்களை தெரிந்தெடுக்கும் போதும் என்ன தெரியுமா சொன்னார்? அவரு எதுக்காக தெரியுமா 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார்? சொல்லுங்க. தம்மோடு இருக்கவும் பிசாசுகளை துரத்தும்படிக்கு. 3வது அதிகாரம் மார்க் 3:18 வாசிங்க. 3:18 மார்க் 3:14 வாசித்து பாருங்க. 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். தம்மோடு கூட இருக்கும்படியாக. முதல் காரியம், இயேசு ஏன் சீசர்களை தெரிந்து கொண்டார்னா தம்மோடு கூட இருக்கும்படியாக. 2வதாம் பிரசங்கம், 3வதாம் பிசாசு வியாதியஸ்தர்களை சுத்தமாப்பது, பிசாசுகளை துரத்துவதெல்லாம் அடுத்த காரியங்கள். தம்மோடு கூட இருக்கும்படியாக. என்ன நடக்க போகிறது என்று சீசர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், சீசர்களை மேல் வீட்டறையில் கர்த்தர் கூடி வர செய்தார். அவர்களுக்கு அந்த கடைசி மணி நேரங்களிலே நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உண்டாக்கும்படியாக, நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாக்கும்படியாக அவர்களோடு கூட கர்த்தர் பேசினார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பதாக சீசர்கள் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட போகிறார்கள். அவர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்கள். ஆகவே சீசர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தினார், அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தினார், அவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்தார். அவர்களை கர்த்தர் உலகமெங்கும் அப்போஸ்தலர்களாக அவர்கள் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் உற்சாகப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உங்களோடு தனித்து இருப்பதை அவர் ரொம்ப விரும்புகிறார். உங்களோடு கூட தனித்து இருப்பதை மிகவும் விரும்புகிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர 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 நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம்
செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாகிலும் கர்த்தரோடு கூட நீங்க தனித்து இருக்கணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அந்த நேரத்தில் எந்த ஜெபமும் செய்யக்கூடாது, எந்த விதமான காரியத்திற்காகவும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. மாறாக அப்படி தனித்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்லி பாருங்க. ஜாதிகளுக்கு மத்தியிலே என்னை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்னை எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அப்படி தனித்து ஒரு 10 அல்லது 15 நிமிடமாகிலும் தினந்தோறும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படியே வழக்கமாக செய்கிற ஜெபத்தை செஞ்சுட்டு அப்படியே வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்கல்ல குடும்ப ஜெபத்தில், அப்படியெல்லாம் இல்லை. தனித்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் கர்த்தரோடு கூட நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறீர்கள் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று கர்த்தரோடு கூட நீங்கள் தனித்து இருப்பது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை செய்து பாருங்க. ஆண்டவரோடு கூட இருப்பதை அதிகம் விரும்புவீர்கள். மனிதர்களோடு கூட பேசுவதை காட்டிலும் கர்த்தரோடு கூட பேசுவதை நீங்கள் அதிகம் நாடுவீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஆசீர்வதித்து இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார். அதே போலவே பாத்திரத்தை எடுத்து பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருடைய ரட்சிப்புக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். இனிமே நான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் புசிக்கவும் பானம் பண்ணவும் மாட்டேன். நான் திரும்பி வரும்போது தான் இனிமே நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அப்படி ஆசை. ரெண்டாவது இஸ் ரிவீல், அவருடைய காண்பித்து கொடுத்தல். இயேசுவினுடைய காண்பித்து கொடுத்தல். காண்பித்து, புது வார்த்தை ரிவீல் பண்றார். காண்பித்து கொடுத்தல். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து யூதாஸை காண்பித்து கொடுத்தார். சொல்லுங்கள், நான் சொன்னது. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான், இயேசு யூதாஸை காண்பித்து கொடுத்தார். சொல்லுங்கள் மறுபடியும், காண்பித்து கொடுத்தார். யூதாஸ் காட்டி கொடுத்தார், இயேசு காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு யூதாஸை காண்பித்து கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ரொம்ப த்ரில்லிங். அவர் சொன்ன மாதிரி த்ரில்லிங்கான காரியம். எல்லாரும் மேலறையில் கூடி வந்திருக்கும் போது இயேசு ஒரு விஷயத்தை சொன்னார். எல்லாருக்கும் மிகுந்த அதிர்ச்சி. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பார். ஷாக்கிங் நியூஸ். எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரையும், சீஷர்கள் எல்லாரையும் மேல் வீட்டறைக்கு வரவழைத்ததற்கான காரணங்களில் ஒன்று அதுதான். இயேசு கலக்கத்தோடு கூட உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இந்த வார்த்தைகளை சொல்லும்போது சீஷர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி தெரியுமா? எப்பாடி, ஐயோப்பா, நான் இல்லை, யாரா இருக்கும்டா, ராஜன் யாரா இருக்கும், என்ன இப்படி சொல்லிட்டார். சிஷ்யர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி. எல்லாரும் கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? நானோ யூதாசும் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாசும் என்ன கேட்டான்? நானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், as he said so, நீ சொன்னபடிதான் என்று சொன்னார். ஏன் இயேசு எல்லாருக்கும் முன்பதாக யூதாஸை காண்பித்து கொடுக்க வேண்டும்? அவனை தனியாக அழைச்சி
அவனை கண்டித்திருக்கலாம்ல. கவனிங்க, மேல் வீட்டர் எல்லாம் கூடி வந்துடுற, எல்லாம் அப்படியே கற்பனையில் நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். மேல் வீட்டர் எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. சாயந்தரம் கூட்டம், எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன், எல்லாம் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு எனக்கும் ஜோயலுக்கும் பிரச்சனை, எனக்கும் ஜோயலுக்கும் பிரச்சனை, ரொம்ப கடும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சாயந்தரம் கூட்டத்துக்கு வரார். சாயந்தரம் கூட்டத்துக்கு அப்படி உள்ளார் நுழையும் போதே நான் அவரை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் சொல்லுங்க? அப்படியே அவர் உள்ளார வரார், ஜோயல் உள்ளார வரார், நான் எப்படி பார்ப்பேன்? கனிவோடு பார்ப்பேனா? வெறுப்பாக பார்ப்பேன், வெறுப்பாக பார்ப்பேன். ஆமாம், வெறுப்பாக பார்ப்பேன். கண்களிலே வெறுப்பு இருக்கும், கண்களிலே வெறுப்பு இருக்கும். யூதாஸ் அந்த மேல் வீட்டறையில் வரும்போது இயேசுவின் கண்களிலே எந்த வெறுப்பும் காணப்படலை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், எந்த வெறுப்பும் காணப்படலை. நானா இருந்தா அவன் அப்படியே திரும்பி திரும்பி பார்ப்பேன் கண்களாலேயே. He is with us, but he is not with us. அவன் நம்மோடு கூட இருக்கிறான், ஆனால் நம்மோடு கூட இருக்கவில்லை. சொல்ல புரியுதுங்களா? ஆமா, நம்மோடு கூட இருக்கிறான், ஆனா நம்மோடு கூட இருக்கவில்லை. ஆமா. ஏன் இயேசு சீசர்களுக்கு முன்பதாக இந்த யூதாசை அவர் காண்பித்து கொடுக்க அவர் விரும்பினார். ஆமா, தங்களில் ஒருவனாக இருந்து கொண்டே, கவனிங்கள், தங்களில் ஒருவனாக இருந்து கொண்டே காட்டி கொடுக்கும் வேலையை செய்த யூதாசை போல இன்றைக்கும் சபையிலே யூதாஸ்கள் இருக்கிறவர்கள் உண்டு என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தங்களில் ஒருவனாக இருந்து கொண்டே காட்டி கொடுக்கும் வேலையை செய்த யூதாசை போல இன்றைக்கும் சபையிலே யூதாசுகள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திட வேண்டும், சீசர்கள் அறிந்திட வேண்டும். ஆமாம், அந்த யூதாசு, கவனிங்க, இங்கே இயேசுவோடு கூட அப்படியே கூடவே இருந்துட்டு சீசர்களோடு கூடவே இருந்துட்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா பிரதர், கூடவே இருந்துட்டு கூடவே பேசிட்டு எல்லாம் தூங்க போனவுடனே இவன் ரகசியமாய் பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போகிறான். ராத்திரில தான் கூடி வராங்க, எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. எல்லாம் மீட்டிங் போட்டு இந்த இயேசுவை எப்படி பிடிப்பது, இந்த இயேசுவை எப்படி ஒன்றும் இல்லாமல் காலியாக்குவது, கொலை செய்வது, என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், யாரை பார்க்கலாம், யாரை பிடிக்கலாம், யாரை பிடிச்சா இயேசுவை பிடிக்க முடியும், அவர்களெல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த யூதாசு பிரதான ஆசாரியரிடத்திற்கு போகிறான். பிரதான ஆசாரியரிடத்தில் போய் அவளோடு கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறான். பேச்சுவார்த்தை, நான் இயேசுவோடு கூட இருக்கிறவன், இன்னும் சொல்லப்போனால் இயேசுக்கு பக்கத்தில் நான் இருப்பேன், இயேசுக்கு பக்கத்தில் இருப்பேன். அறியாதிருந்தார்கள். ஆமாம், இந்த யூதாஸ் யார் என்பதை அறியாதிருந்தார்கள். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளும் இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம், விசுவாசிகளுக்குள்ளும் யூதாஸாக சிலரை பிசாசனவன் அவன் உருவாக்கி விடுகிறான். ஆமாம், விசுவாசியை போலவே அச்சியாசலாக இருப்பார்கள், ஆனால் சாத்தானுக்காக மறைமுகமாக வேலை செய்வார்கள். பார்க்கறதுக்கு விசுவாசியை போலவே அச்சு அசலாக இருப்பார்கள், விசுவாசியை போலவே பேசுவார்கள். ஆனால் சாத்தான் அவர்களுக்கு கூலி கொடுத்து, ஆமா, தேவனுடைய சபையிலே, இயேசுவின் சபையிலே தன்னுடைய வேலையை செய்யும்படிக்கு வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா?
நன்றாக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள், நன்றாக பாடுகிறவர்களாய் இருப்பார்கள், நன்றாக ஆராதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. தேவ பிள்ளைகள், தேவனுடைய சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள், நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களை மேல் வீட்டறையில் கூடி வர செய்து யூதாசை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். ஆமா, யூதாசை எப்படி அப்படியே நல்ல விசுவாசித்தாங்க. ரட்சிக்கப்படும் போது நல்ல விசுவாசித்தான், சபைக்கு வரும்போது நல்ல விசுவாசித்தான், நல்ல விசுவாசித்தான். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது நிமித்தமாக பிசாசு, கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்களை தெரிந்தெடுக்கும்படிக்கு சாத்தானுக்கு யாரை யூதாசா தெரிந்தெடுக்கலாம்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ரகசியமாக கூலி கொடுக்கிறான். ரகசியமாக கூலி கொடுப்பது எப்படி என்பது தெரியும். விசுவாசியோடு விசுவாசியாக கலந்திருக்கும்படிக்கு சபைக்குள்ளாக அவனை அப்படியே அனுப்பி வைக்கிறான். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். சீஷர்கள் எல்லாம் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி இயேசு சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாம் மிகுந்த துக்கமடைந்து, மிகுந்த டீப்லி சாரோ, மிகுந்த துக்கமடைந்து அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நானோ 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 என்று சொல்லி. ஆமாம், ஆண்டவரே நானோ. யூதாசும் கையை தூக்கி ஆண்டவரே நானோ நானோ அப்படின்னா. யோசிச்சு பாருங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடியே பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மத தலைவரிடத்திற்கும் போக்குவரத்துமா இருந்தவன் பேசி கொண்டிருந்திருக்கிறான். அதற்கு முன்பதாக இயேசுவை பற்றி பேசி கொண்டிருந்திருக்கிறான். இயேசுவை எப்படி காட்டி கொடுப்பது என்று பேசி கொண்டிருந்திருக்கிறான். இயேசுவை எப்படி எல்லாருக்கும் முன்பதாக எப்படி அவரை பிடிப்பது என்பதை குறித்து அவன் பேசியிருக்கிறான். அதற்கு அவன் கிரயமாக 30 வெள்ளிக்காசுகளையும் அவன் பேரும் பேசியிருக்கிறான். ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியாதது போல நானோ எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் முன்னாடி நானோ நானோ ஆண்டவரே நானோ என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நானோ எல்லாவற்றையும் செய்வதை எல்லாவற்றையும் செய்துவிட்டு நானோ என்று சொல்லி சொல்லுகிறான். இன்னும் உங்களுக்கு நான் ஆழமாய் சொல்லித்தர விரும்புகிறேன். மற்ற 11 சீஷரும் நானோ என்று சொல்வதற்கு முன்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா? நானோன்னு சொல்வதற்கு முன்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாருங்க, நானோன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, Lord, is it me? Lord, is it me? ஆண்டவரே நானோ என்றார்கள். ஆனால் யூதாஸ் மாத்திரம்தான் என்ன தெரியுமா சொன்னா? ரபி, நானோ என்று சொன்னான். ரபினா என்ன தெரியுமா அர்த்தம்? ரபாய் அப்படின்னா என்ன தெரியுமா? போதகரே என்று அர்த்தம். அல்ல கவனிங்க, அல்ல கவனிங்க, எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வசனம். போதகரே என்று அர்த்தம். போதகரே என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். மோடியும் சொல்லலாம். நான் சொல்ல புரியுதா? ஆமாம், அமித்ஷாவும் சொல்லலாம். ஆமாம், ஸ்டாலின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே என்று நீங்களும் நானும் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆண்டவரே என்றால் எஜமான் என்று அர்த்தம். எஜமான் என்று அர்த்தம். எஜமான் சொல்லி ஆண்டவரை சொன்னாலே நான் யார் தான்? அவருடைய அடியாள். ஆமா, தேவதாசர்கள், தேவதாசிகள். நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா? ஆக்சுவலா அந்த நாட்களில், இந்த நாட்களில் தான் விசுவாசி சிஸ்டர் அப்படிலாம் வந்துச்சு. அந்த நாட்கள்லாம் தேவதாசிகள், தேவதாசர்கள். ஆமாம், தேவதாசர்கள் என்று சொன்னால் அடிமைகள் என்று சொல்லி அர்த்தம். தேவனுக்கு அடிமை,
தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு அடிமைன்னு சொன்னால் மறுப்பு சொல்லாமல் செய்வான். அடிமை என்பவன் மறுப்பு சொல்ல மாட்டான். அடிமை என்பவனுக்கு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். எஜமானுடைய விருப்பத்தை செய்வதே ஒழிய அவனுக்கென்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. ஆம், தனிப்பட்ட விருப்பம் எதுவும் இல்லை. அடிமை என்பவன் மறுக்க முடியாது, மறுக்க மாட்டான். நான் செய்ய மாட்டேன். ஆமாம், அம்பாசமுத்திரம் போயிட்டு வா, திருநெல்வேலி போயிட்டு வா, நான் போகல ஆண்டவரே, நான் என்னால் இன்னைக்கு போக முடியாது ஆண்டவர் சொல்ல மாட்டான். மறுப்பே சொல்ல மாட்டான், மறுப்பே சொல்ல மாட்டான். அடிமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்ற எல்லாம் 11 சீஷரும் ஆண்டவரே நானோ என்று சொல்லும்போது, இந்த யூதாஸ் மாத்திரம் ரப்பி போதகரே நானோ என்றான். நானோ என்றான். அப்போ அங்கேயே நான் உமக்கு கீழே கிடையாதுன்றத அப்படியே சொல்றான். எல்லாரும் கவனிச்சாங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் கவனிங்க, தெளிவா இந்த வார்த்தைகளை போடுகிறார். அப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சாதாரணமாக ஒருத்தரை ஒரு நாள் ஆஸ்பத்திரி ஒன்றில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, டாக்டரை பார்த்தேன். என்னோட வயசு கம்மியாக தெரிஞ்சாங்க. சிஸ்டர் கொஞ்சம் அந்த பாருங்க, இந்த இதை பாருங்க சிஸ்டர்னு. சிஸ்டரா அப்படின்னா, சாரி சிஸ்டர்னு. மறுபடியும் சிஸ்டரா அப்படின்னா, டாக்டர்னு. இல்லை சிஸ்டர் அப்படின்னு நான் சரி, நம்மளோட சின்ன பிள்ளையா இருக்காங்களேன்றதுக்காக சிஸ்டர்னா, சிஸ்டர்னோடனே அவ்வளோ அவ்வளோ, நான் சிஸ்டர் கிடையாது, நான் டாக்டர் அப்படின்றாங்க. இப்போ எல்லா சீஷர்களும் ஆண்டவரே என்று சொல்லும்போது, இவன் மாத்திரம் போதகரே என்று சொல்லுவது ஆண்டவருக்கு அப்படியே அந்த வார்த்தை எவ்வளவு எவ்வளவு விசனமாக இருந்திருக்கும் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ முன்பின் தெரியாதவர்கள் தான் இயேசுவை ரபி என்று சொல்வார்கள். ஆமாம். அப்போ உண்மையான மனம் திரும்புதல் முற்றிலுமாக மாறி போய் இன்றைக்கு விசுவாசியோடு கூட விசுவாசியாக சபைக்குள்ளே யூதாஸ் இருக்கிறான். அதை சீஷர்களுக்கு, மற்ற சீஷர்களுக்கு இயேசு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆம், காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகள், உங்களோடு கூட ஆவியானவர் பேச விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து யூதாஸின் மேலே எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆனால் அவனவன் செய்கைக்கு அவனவனே பலன் அளிப்பான், அனுபவிப்பான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். விசுவாசிகளை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவரவர்கள் செய்கைக்கு அவரவர்களே பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை சீஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இந்த யூதாஸ் நீங்களாக இருக்கக்கூடும். இந்த யூதாஸ் நீங்கள் தான் என்று ஆவியானவர் சுட்டி காட்டுவாரானால் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மத தலைவரிடத்திலும் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு, கவனிங்க, இந்த யூதாஸ் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே செய்யாதவனைப் போல, எதுவுமே அறியாதவனைப் போல சீஷர்கள் நடுவிலே இந்த யூதாஸ் அமர்ந்திருந்தார். இந்த யூதாஸ் அமர்ந்திருந்தார். செய்தெல்லாம் செஞ்சிட்டு, சொல்றது புரியுதுங்களா? செய்தெல்லாம் செஞ்சிட்டு சபை நடுவிலே, ஆராதனை நடுவிலே, தேவனுடைய சீஷர்கள் நடுவிலே
நீங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதவனைப் போல நீங்கள் காண்பித்துக் கொண்டு இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒரு யூதாஸாக இருக்கிறீர்கள். பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு, கவனிங்கள், பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு ஒன்றுமே பேசாதவர்களைப் போல சொல்லிக்கொண்டு விசுவாசிகள் நடுவிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஒரு யூதாஸா இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், ஆமாம். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாதது போல, ஒண்ணுமே செய்யாதது போல, ஒன்றுமே எதுவுமே தெரியாதது போல, இந்த யூதாசுடைய செயல்பாடுகள் இதுதான். இந்த யூதாசுடைய செயல்பாடுகள் இதுதான். எத்தனை விசுவாசி அப்படி நம்ம நடந்துக்கிறோம் தெரியுங்களா? நடக்கையில் இல்லைனாலும் எத்தனை விசுவாசிகள் பேசுறதெல்லாம் பேசிவிட்டு ஒன்றுமே பேசாதவனை போல நம்ம பாசாங்கு செய்கிறோம் தெரியுமா? ஏன் 30 வெள்ளிக்காசு என்ன கொடுக்கிறீர்கள் என்று அவன் கேட்கிறான். என்ன கொடுக்கிறீர்கள் என்று பிரதான ஆசாரியரிடத்தில் கேட்கும்போது அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்க சம்மதித்தார்கள். ஏன் தெரியுமா 30 வெள்ளிக்காசு? யாத்ராகமத்தில் 21வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அடிக்கப்பட்ட அடிமைக்கு, broken slave, அடிக்கப்பட்ட அடிமைக்கான விலை 30 வெள்ளிக்காசு. அடிக்கப்பட்ட அடிமைக்கான விலை 30 வெள்ளிக்காசு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பிரதான ஆசாரியர் யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க சம்மதித்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இனி முதற்கொண்டு நீ எங்களுக்கு ஒரு அடிமையை போல வேலை செய்ய கடவாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அடிமையை போல. Hereafter you just act like a slave. இனி முதற்கொண்டு ஒரு அடிமையை போல நீ எங்களுக்கு வேலை செய்ய கடவாய். அதுக்காக தான் 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அல்ல, நீ அடிமை போல எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடிமை போல. ஆமா. அப்போ 11 சீஷர்களுக்கும் இயேசு இதை காண்பித்து கொடுக்க விரும்பினார். யூதாசை பிசாசு, சாத்தான் ஒரு அடிமையை போல பயன்படுத்த அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். 12 விசுவாசிகள் ஒருத்தர் தான், 12 சீஷர்கள் ஒருத்தர் தான். அந்த 12 சீஷர்களில் ஒருவனை பிசாசு தனக்கு அடிமையை போல இருக்கும்படிக்கு பயன்படுத்த அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான் சொல்லி இயேசு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அப்போ 12 பேரிலே ஒருவனாகிய யூதாசையே சாத்தான் பயன்படுத்த, தனக்கு அடிமையாக பயன்படுத்த கூடுமையானாய், சபையிலே யாரை வேண்டுமானாலும் சாத்தான் பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். யாரை வேண்டுமானாலும் ஒரு யூதாஸாக பயன்படுத்தி, அவர்களை பயன்படுத்தி, கவனிங்கள், அவர்களை பயன்படுத்தி the devil makes them to speak evil about others. மற்றவர்களை பற்றி வாயத்திறந்த, சொல்ல புரியுதா? ஆமா. எப்ப பார்த்தாலும் ஏதாயிரம் ஒரு விசுவாசியை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் தீங்கானதையும் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒருவர் சாத்தான் சபையிலே ஏற்படுத்தி வைத்த ஒரு யூதாஸாக இருக்கிறார். மற்றவர்களை பற்றி, மற்ற விசுவாசியை பற்றி கவனிங்க, நான் சொல்லுகிறதை, சபை பேருக்கு தான் பெனியேல் பெத்தேல் அப்படின்னு இருக்குதே ஒழிய சபை என்னுடைய அது அல்ல, என்னுடைய அது அல்ல.
நீங்கள் என்னுடைய விசுவாசிகள் அல்ல, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய சபைக்குரியவர்கள், அவருடைய மந்தையை சேர்ந்தவர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நாம் எல்லாம் சேர்ந்து பெனியேல்னு ஒரு 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 ஐக்கியத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐக்கியத்தை உருவாக்கி, தனிப்பட்ட மனிதனுடைய சபை அல்ல. என் சபைன்னு சொல்லி நான் மார்த்தட்ட முடியாது. இது என்னுடைய சபை அல்ல. இந்த சபைக்கு என்னை கர்த்தர் ஒரு ஒரு செக்யூரிட்டியாக, ஒரு மேனேஜராக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு கர்த்தர் கூலி தருகிறார். இது அவருடைய சபை. அவர் வர வரைக்கும் நான் அவருடைய சபையை நான் பாதுகாக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அந்த சாதி இந்த சாதி அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய ஜனம். ஆமென் சொல்வீங்களா? தேவனுடைய ஜனம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்களாய் உங்களை எண்ணிக்கொள்வீர்களே, ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. படிப்பு எதுவானாலும் இருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டதாக இருக்கலாம், நீங்கள் வாழ்கிற இடம் ஒரு குடிசையாய் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய ஜனம். தேவனுடைய அவர் தம்முடைய அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 28வது வசனம் வேகமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். அத்த சொல்றார் பாருங்க. யாரை பார்த்து சொல்றாரு? பாஸ்டரை பார்த்து சொல்றார். சுகுமார், சபை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாயிரு. ஓ சபை கிடையாது, ஓ விசுவாசி கிடையாது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நீங்க கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய பேருக்கு களங்கம் உண்டாக்கத்தக்கதாக யார் எதை சொன்னால், உண்மையா இருந்துச்சுன்னா அது வேற கதை. மறுபடியும் சொல்லுகிறேன், உண்மையா இருந்துச்சுன்னா அது வேற கதை. இல்லாததையும் பொல்லாததையும் பொய்யானதையும் நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் தேவனுடைய சபையை நீங்கள் டேமேஜ் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். நான் சொல்றது டேமேஜ்னா தெரியுதா? சேதப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். தேவனுடைய சபை என்ன செய்றீங்க? சேதப்படுத்துறீங்க, சேதப்படுத்துறீங்க. ரொம்ப சீரியஸாக நம்ம இருக்கணும், ரொம்ப சீரியஸாக. நேற்று வரைக்கும் இவர் யாரோ, நேற்று வரைக்கும் அவர் யாரோ, ஆனால் இன்றைக்கு நேற்று வரைக்கும் அவர் கொலைகாரனாக இருக்கலாம், குடிகாரனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம், வேசி கள்ளனாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளைகளை நான் சேதப்படுத்தினேன்னு சொன்னால் அது கர்த்தருடைய சபையை சேதப்படுத்துவதற்கு சமம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இந்த யூதாஸ், கவனிங்க, இந்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசை அவன் கூலியாக வாங்கினான். பாருங்க, காட்டி கொடுப்பதற்கு கூலியாக வாங்கினான். இந்த 30 வெள்ளிக்காசு இயேசுவை கொல்கதாவிலே சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டான்? இயேசுவுக்கு இயேசு, காசுவுக்கு காசு. சொல்லுங்க. ஆமாம், இயேசுவுக்கு இயேசு, காசுவுக்கு காசு. இந்த பக்கம் காசை வாங்கிட்டு அந்த பக்கம் இயேசுவை காட்டி கொடுத்தோம்னா அவர்கள் வந்து பிடிக்கும்போது இயேசு அங்கேருந்து தப்பித்து விடுவார். இதுதான் இதுவரைக்கும் நடந்தது. அவரை கொலை செய்யும்படிக்கு பரிசேயர்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும்போது இயேசு அவ்விடத்தை விட்டு மறைந்து போனார்.
அவரை கொலை செய்யும்படிக்கு அவரை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போனார்கள். அங்கே இருந்து அவரை கீழே தள்ளிவிடும்படிக்கு மலை உச்சி கொண்டு போனார்கள். மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கே போய் பார்த்தா இயேசுவை காணாம். இயேசு மறைந்து விட்டார். இயேசு மறைந்து விட்டார். அவர்கள் கையிலே சிக்கிக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் இப்பையும் இயேசு மறைந்து விடுவார் என்று சொல்லி நினைத்திருந்தார். அதனால் இந்த பக்கம் காசை வாங்கிக்குவோம், அந்த பக்கம் இயேசுவை காட்டி கொடுப்போம், இயேசு எப்படி தப்பித்து விடுவார், அப்படிதான் அவன் நினைச்சான். ஆனால் இயேசு சிலுவையிலே அவர் பரிதாபமாக, மிக மிக பரிதாபமாக நிர்வாண கோலத்தோடு கூட அவர் வேதனைப்பட்டு மரிப்பார் என்பதை இந்த யூதாஸ் அறியாதிருந்தான். இந்த யூதாஸ் அறியாதிருந்தான். காட்டி கொடுத்த உடனேயே அவரை அலக்கழிச்சு அவரை வாரினால் அடிக்கிறத பார்த்த உடனே அவன் அந்த 30 வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு அவன் நான்று கொண்டு செத்தான். நான்று கொண்டு செத்தான். நல்ல வேதனை நீங்க வாசித்தீங்கன்னா, குடல் அருந்து போய் விழுந்தானா, குடல் அருந்து போய் விழுந்தானா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியாது. he did not know it would affect his children and children's children. அவன் தேவனுடைய சபைக்கு, விசுவாசிகளுக்கு தீங்கு செய்வது, விசுவாசிகளை பற்றி பொல்லாததை இல்லாததை இருப்பதாக அடித்து சத்தியம் செய்து சொல்வது, பார்க்காததை பார்த்ததாக சொல்வது, நடக்காததை நடந்ததாக சொல்வது, விசுவாசிகளுடைய கவனிங்க, அவருடைய கேரக்டரை டேமேஜ் யார் பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் சரி, இந்த யூதாஸ் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் நடக்க போகிற எந்த விதத்தில் பாதிப்பு உண்டாகும் என்பதை அவன் அறியாதிருந்தான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து சொல்லுகிறேன், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம ஆண்டவர் உண்டு, நம்ம சபை உண்டு. ஆமென் சொல்வீங்களா? தயவாக தயவாக நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. ஆமா ஆமா, தயவாக. ஏன் முதுகுல துரும்ப வச்சுக்கிட்டு, பெரிய உத்தரத்தை வச்சுக்கிட்டு, அவர் கண்ணில் இருக்கிற அந்த துரும்ப நான் குட்டப்படுத்தி பெரிதிப்படுத்தி, ஏன் முதுகில் இருக்கிற உத்தரத்தை நான் பெரிதிப்படுத்தாம இந்த எண்ணத்தை விட்டு விடுவோம். இந்த சாபத்தை இந்த யூதாஸ் இன்றைக்கு அவன் நம்மை விட்டு நான்கு கொண்டு செத்து போவானாக. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எந்த ஒரு டேமேஜ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய நற்பெயருக்கு நீங்கள் எந்த ஒரு டேமேஜ் விளைவித்தாலும் அது உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். கொஞ்ச நாள், soon or later, கொஞ்ச நாளோ அல்லது இன்னும் கொஞ்ச நாளோ, சீக்கிரத்திலோ அல்லது கொஞ்சம் கூடுதல் நாளிலோ, it will affect your witness in the church. சபையிலே உடைய சாட்சியை அது மிகவும் டேமேஜ் பண்ணிடும், சேதப்படுத்திவிடும். எத்தனையோ நம்ம விசுவாசிகள் நம்ம பார்த்துருக்கிறோம். எவ்வளோ காரியம், பெரிய பெரிய ஊழியர்களை பார்க்கிறோம், புகழ்பெற்ற ஊழியர்களை பார்க்கிறோம். எவ்வளோ பேர் டேமேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பேர் எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு. நல்ல பேர், நல்ல சபையிலே நல்ல அவரா ரொம்ப நல்ல விசுவாசின்னு சொல்லி பெயர் எடுத்த நிலைமை கொஞ்ச நாட்களிலே அந்த பேருக்கு
அந்த நல்ல பெயருக்கு அது பெரிய ஒரு டேமேஜ் ஏற்பட்டுவிடும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். Sin always hides the true cost. பாவம் அதனுடைய உண்மையான கிரயத்தை மறைத்துவிடும். நான் சொல்றத சொல்லுங்க இன்னொரு. பாவம் அதனுடைய உண்மையான கிரயத்தை மறைத்துவிடும். ஆமாம், உண்மையான கிரயம். அதற்கு ஒரு கிரயம் இருக்குது, அதுக்கு கிரயம் இருக்குது. அந்த பாவத்தை கிளுகிளுப்பாய் உங்களுக்கு தெரியும். அல்லது பாவம் செய்யும்போது இது பாவம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். காட்டி கொடுக்கும்போது யூதாஸுக்கு அப்படித்தான். யூதாஸை காட்டி கொடுப்பது அவனுக்கு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தி விடும் என்பதை அவன் அறியாதிருந்தான். எதுக்கு அந்த 30 வெள்ளிக்காசு? அந்த 30 வெள்ளிக்காசு வச்சு நீ என்ன செஞ்சப்பா? என்ன செஞ்ச? ஒன்றுமே நீ அனுபவிக்கவே இல்லையே. யூதாஸ், நீ அனுபவிக்காம தேவாலயத்தில் தூர எரிந்து போடுகிற காரியத்திற்கு ஏன்பா இயேசுவை நீ பலியாக்கணும்? 11 பேரை போல நீயும் அந்த காரியத்தை நீயும் செய்யாம இருந்திருக்கலாமே. வேண்டாப்பா, தேங்க்யூ. செய்யாம இருந்திருக்கலாமே, நீ செய்யாம இருந்திருக்கலாமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய ஆசையை பற்றி சொன்னேன், அவருடைய காண்பித்து கொடுத்தலை குறித்து நான் சொன்னேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது இஸ் கிரேஸ், அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அவருடைய ஆசை. 2வது அவருடைய காண்பித்து கொடுத்தல், இஸ் ரிவீல், அவருடைய காண்பித்து கொடுத்தல். 3வது இஸ் கிரேஸ், அவருடைய கிருபை. கிருபை. கவனிங்க, யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை இயேசு நன்றாய் அறிந்திருந்தும் 12 சீஷர்களில் ஒருவனாக யூதாசையும் கர்த்தர் அந்த மேல் வீட்டறைக்கு அவர் அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? ராஜன், அந்த யூதாஸ் உள்ளார வரக்கூடாது, இந்த கேட்டுக்குள்ளார கூட வரக்கூடாது. நான் சொல்லியிருக்கேனா? ஒரு சிலர் பற்றி நான் சொல்லியிருக்கேனா? ஆமாம், ஞாபகத்தில் இருக்குதா? ஆமாம், சொல்லியிருக்கேன். சிலரை பற்றி கேட்டுக்குள்ளார கூட வரக்கூடாது. நான் சுகுமார், கேட்டுக்குள்ளார கூட அவன் வரக்கூடாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். யூதாஸ் உள்ளார வந்தானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும், நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இயேசு முகத்தில் கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளாமல், வருத்தத்தையோ கலக்கத்தையோ காட்டிக்கொள்ளாமல் அந்த யூதாசை 12 சீஷர்களில் ஒருவனாகவே கர்த்தர் அவனை அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? யூதாஸ் அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற வரைக்கும் அவன் அவர்களோடு கூட தான் இருந்தான். யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற இம்மானுவேல் ஐயா, சகாயம், இவளெல்லாம் கம்யூனியன் கொடுக்குறாங்க. உங்களை பற்றி அவதூறு பேசின ஒருத்தர், பாஸ்டரை பற்றி அவதூறு பேசின ஒருத்தர் சத்தம் இல்லாமல் வந்து கம்யூனியனில் முழங்கால் போடுறார். உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் அப்படின்னு கொடுப்போமா? கொடுப்பாங்களா? இவர் அவரை பார்ப்பார், அவர் இவரை பார்ப்பார், 2 பேர் சேர்ந்து என்ன பார்ப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு அப்பத்தை எடுத்து உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அந்த 12 பேரையும் பார்த்து சொன்னார். அதை போலவே
இயேசு அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறதுன்னு சொல்லி யூதாசிடத்திலும் கொடுத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற அந்த அநேகரில் யூதாஸ், யூ ஆர் ஆல்சோ இன்க்ளூடட். நீ சேர்ந்திருக்கிறாய். உனக்காக சிந்தப்படுகிற பாவம் மன்னிப்புக்குரிய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. யூதாசே, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காகவும் உன்னோடு கூட நான் செய்கிற உடன்படிக்கைக்காகவும் நான் சிந்துகிற ரத்தமாய் இருக்கிறது. அவன் அவன்கிட்ட கொடுத்தோனே ஆண்டவரேன்னு சொல்லி அழுது, 30 வெள்ளிக்காசை நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் பாதத்தில் போட்டிருந்தானா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். 30 வெள்ளிக்காசை பாக்கெட்டில் தான் வச்சிருக்கிறான். 30 வெள்ளிக்காசை அவன் தன் அங்கிகள் தான் வைத்திருக்கிறான். ஆண்டவர் அவ்வளோ இறங்கி வந்து சொல்லுகிறாரே, உன்னுடைய பாவ மன்னிப்புக்காக யூதாசே, உன்னோடு கூட நான் செய்கிற அந்த உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் இது, என்னுடைய இரத்தம் இது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் ஒரு யூதாசாய் கடந்த நாட்களிலே நீங்கள் செயல்பட்டது உண்டோ என்று சொல்லி கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் ஒரு யூதாசாக செயல்பட்டு உம்முடைய சபைக்கு நான் சேதத்தை நான் உண்டாக்கி விட்டேனோ, நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. ஆண்டவருடைய பிரின்சிபலை அப்படியே நாமும் பின்பற்றுவோம். ஆமாம். பழிக்கு பழி, ஆமாம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் ஒரு வார்த்தை சொன்னானா நான் 10 வார்த்தை அவனை பற்றி குறையாய் சொல்லுவது. ஒருத்தட்ட என்னை பற்றி கேவலப்படுத்தினா நான் 100 பேர்ட்ட அவளை பற்றி கேவலப்படுத்தணும். இதெல்லாம் பிசாசினால் தூண்டிவிடப்பட்டு செய்யப்படுகிற காரியம். சபைக்குள்ளாக உங்களை பிசாசு கூலி கொடுத்து வைத்து காரியங்களை செய்கிறான் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள் இருந்து சொன்னானா அவன் அனுபவிப்பான். ஆமென் சொல்வீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையானாள், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நான் உனக்கு கொடுத்திருக்கிற சொத்து என்று சொல்லி சொல்லுகிறார் கர்த்தர். நான் உனக்கு கொடுத்திருக்கிற சொத்து இது. சொத்து நீ அனுபவிக்கும்படியாய் நான் உனக்கு கொடுத்திருக்கிற சொத்து. அப்படியே ஆண்டவர்ட்ட, கர்த்தாவே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். என் எதிரி பெருக பெருக என் பந்தியின் அளவும் பெருகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆவியானவர் இதை அடுத்த வாரத்திற்கு கர்த்தருடைய பந்திக்கு நான் எடுக்க வேண்டும்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் ஆவியானவர் ஒரு நடத்துதல் இருந்தபடினாலே இந்த நாளிலே நான் எடுக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை பார்த்து
பயமுறுத்தும்படி அல்ல, காண்பித்து கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆமா, சபையிலே 12வது நபராக யூதாஸாக யார் வேண்டுமானாலும் இருந்து போகட்டும், ஆனால் நான் 11 பேரில் ஒருவனாகத்தான் இருப்பேன். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, நான் 11 பேரில் ஒருவனாகத்தான் இருப்பேன். நானும் என் சந்ததியுமோ வென்றால், நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சாபத்திற்கு நாங்கள் தூரமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய செயல்பாடுகள் என் பிள்ளைகளுடைய சாபத்திற்கு ஏதுவாய், என் பிள்ளைகளுடைய சாபத்திற்கு காரணமாய் என்னுடைய செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு இந்த சபையிலே பிசாசு என்னை ஒரு யூதாஸாக பயன்படுத்தி விடக் கூடாது ஆண்டவரே. இயேசு காண்பித்து கொடுக்க விரும்புகிறீர். நாங்கள் புரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம்.